வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக உங்களை மேடை பேசிலேயே பார்த்துட்டு இருந்தோம். சரி. நாங்கள் பசுமை சாரல் யூடியூப் சேனல் மற்ற சீர்காழி டிவி யூடியூப் சேனலே வந்திருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய விஷயங்களை மேடையில் நீங்கள் பேசுகிற விஷயத்த நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் முழுமையான தகவல்கள் எங்களுக்கு வரலைங்கிறது ஒரு ஐயப்பாடு, ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, தனிப்பட்ட முறையில் உங்களை உட்கார வச்சு சில கேள்விகள் கேட்கலான்னு சொல்லிட்டு சீர்காழி டிவி ராஜசேகரன் நானுன்னு சொல்லிட்டு சிதம்பரத்துலேருந்து வந்த இயற்கை விவசாய நண்பர்கள்லாம் வந்தோம். அவர் சுரேஷ் அவரெல்லாம் அழைச்சிட்டு வந்தோம். சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆவலோட வந்திருக்கோம். அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, பாரம்பரிய வைத்தியத்தில், மூலிகை வைத்தியத்தில் கால்நடைகளுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக நீங்கள் சேவையாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். பலருக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பாரம்பரிய வைத்தியம், மூலிகை வைத்தியம் கால்நடைகளுக்கு எப்படி இது சாத்தியப்படுது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திங்கய்யா. நீங்கள் பிறந்த எங்கே படித்தீங்க, பள்ளி படிப்பு என்ன படிச்சிங்க? ஏன்னா நிறைய வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. தஞ்சை மண்ணில் பிறந்திருக்கீங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் நீங்கள். அதனால் நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே படிச்சிங்க, இதை மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த மரபு வழி சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படைகள் பற்றிய சில விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்புகள் மேடையில் குறைவாக இருக்கும். நான் ஒரு வேளாண் குடும்பத்தில் தஞ்சை நகர் பகுதியில் 1957ஆம் ஆண்டு பிறந்தேன். பள்ளி பருவத்தில் கூட அதிக நண்பர்கள் இல்லாத அளவுக்கு ஒரு தோட்ட பகுதியில் குடியிருந்ததுனால பள்ளி படிப்பு ஒரு உயர்கல்விக்கு வரும்போது தான் நண்பர்களே எனக்கு பழக்கமானாங்க. ஆனால் மாடுகள், வேளாண்மை இந்த சூழலில் இருந்தேன். நெல் நடவு, அறுவடை, நெல்லேர் உழுதல், எப்பொழுதுமே மாட்டில் ஒரு 20-30 மாடுகள், கறவை மாடுகள், வண்டி மாடுகள், கூண்டு வண்டி, இது போன்ற ஒரு சூழலில் வளர்ந்தேன். பள்ளி படிப்பு தஞ்சாவூர் தூய வளனார் பள்ளி ஒரு 4 ஆண்டுகள், தூய அந்தோணியார் உயர்நிலை பள்ளியில் 5ஆவதிலிருந்து 11ஆம் ஆண்டு, பூண்டி புட்பம் கல்லூரியில் புதுமுக வகுப்பு, 1974 கால்நடை மருத்துவக் கல்லூரி சென்னைக்கு போனேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போனதுக்கு காரணம், நான் பள்ளியில் கால்பந்து, வளைகளி, ஓட்டப்பந்தயம் இதில் எல்லாம் மாவட்ட அளவில் சிறப்பாக இருந்ததுனால ஒரு விளையாட்டு வீரனா சென்னையில் ஒரு மருத்துவ படிப்பும் படிக்கலாம், அங்கே சென்னையில் இருந்து விளையாட்டும் நிறைய பார்க்கலாம் சொல்லும்பொழுது, இந்த கால்நடை மருத்துவம் படிப்பு எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னுடைய தாய் வழி பாட்டனார், எங்கள் தாத்தா திருவாளர் ரத்தினசாமி அவர்கள் வேளாண் பெருமக்களுக்கு பயன் தரக்கூட படித்தா பரவாயில்லைன்னு, நான் கல்லூரி புதுமுக வகுப்புக்கு போகும்போது எனக்கு அவங்க அந்த ஒரு வேண்டுதலை அவங்க ஒரு ஒரு கட்டளையாக இல்லாமல் அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நான் ஒன்று வேளாண் படிப்பு இல்லைன்னா கால்நடை மருத்துவ படிப்பு படிக்கணுங்கிற ஒரு அவசியம் இருந்தது. அதை தொடர்ந்து படித்தோம். படிக்கும் பொழுது நாம் படிக்கின்ற அந்த கல்வியினுடைய சிறப்பு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பல பேராசிரியர்கள்லாம் மிகச்சிறந்த அறிவு ஜீவிகள். அவர்கள்ட்ட படித்து நாங்கள் அந்த கல்லூரியிலேயே எனக்கு பணி கிடச்சிது. அது மேற்கொண்டு என்ன படிக்கணுங்கும்போது மருந்தியல் துறை படித்தோன்னா மருந்து ஆய்வுகள் ஒரு தேவை பூர்த்தி பண்ண முடியும்னு ஆரம்பிச்சுதுங்க. இதுதான் கல்லூரியில் இருந்த படிப்பு. இந்த மரபு வழி மருத்துவத்தை பற்றிய சிந்தனை எப்போ வந்ததுங்கிறத பற்றியும் நம்ம பேசலாம். அது குறிப்பாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் மாடு இருக்குது, நம்ம அதுக்கான மருத்துவம் பார்க்குறோம், நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதுலேயே சில ஆய்வுகள் பண்ணியிருக்கோம், மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம். அப்போ நான் என்னுடைய முதல் பணியே வேளாண் விரிவாக்க பணி. ஆமாம், அதாவது குமரப்பெருமாள் வேளாண் அறிவியல் மையத்தில் தான் 1980ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி பணியில் சேர்ந்தேன். ஸோ இதனால நமக்கு அதை பற்றிய ஒரு புரிதல் இருந்தது. அப்புறம் சென்னையில் நான் மேல்படி படிக்கும்போது கால்நடைகளுக்கான தீவனங்கள்ல இருக்கக்கூடிய நச்சூட்டு பற்றிய ஆய்வுகள் பண்ணும் பொழுது
அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பண்ணையாளரா ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இப்போ எங்க வீட்டிலேயே மாடு இருக்குன்னா மாடு காலை கத்துதுன்னா உடனே ஊசி போடுறதுக்கு ஆள் கிடைப்பதில்லை. நகர்ப்புறத்துல இருந்தா கூட அது மாதிரி இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கள் வரக்கூடிய அந்த நேர தாழ்வு, யாரும் வரக்கூடாதுன்னு இல்லை, அவரவர்கள் பணியில அந்த அடுத்தடுத்த இடத்துக்கு போறாங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது இப்போ ஒரு முதலுதவியை பற்றிய ஒரு சிந்தனை என் மனதுக்குள்ள எப்பொழுதுமே இருந்தது. மருத்துவம் வந்து ஏன்னா நான் சின்ன வயசுல என்னுடைய தகப்பனார் வழி பாட்டனார் வந்து அவர்கள் வந்து வேளாண்மையோடு ஒரு சமூக சேவையாக கால்நடைகளுக்கான மருத்துவம் பார்த்ததா தந்தையார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தந்தையார் சின்ன வயசுல இருக்கும்போதே தாத்தா இறந்துட்டதுனால எனக்கு அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அவர்களுடைய அந்த பணியை பற்றியும் அவர்கள் வீட்டில் ஒரு மாட்டு வாகனம் புத்தகம் இருந்தே நான் கல்லூரி வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் படித்து அதிலிருந்து ஒரு மருத்துவம் செய்கிறதுக்கான சூழல் எனக்கு அதில் பிடிபடலை. அதனால் நான் என்னுடைய பணியிலேயே தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஒரு 97ஆம் ஆண்டு அமெரிக்க கனடா நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர்ங்கிற நிலையில் அங்கே போயிருக்கும்போது அங்கே கிடைக்கக்கூடிய தரவுகள் நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுங்கும் போது தான் அதில் ஒரு சின்ன சிக்கல் வந்ததுன்னு வச்சுங்களேன். அதுதான் வந்து இங்கேயும் நமக்கான மருத்துவத்தில் சில குறைபாடுகள் இருக்குதுன்னு அங்கே போனால் அங்கேயும் ஒன்றும் இல்லைங்கும் போது அப்போ எங்கேயாவது வேற தேடி போகணுங்கிற ஒரு கட்டாயம் வருது. ஆனால் அந்த வேரில் நமக்கு பயனுள்ள செடி கொடிகள்லாம் கிடைக்குமா அது பண்ணி பார்க்க பற்றி எனக்கு உண்மை தெரியாது தான், உண்மையிலேயே வந்து தெரியாது. ஒரு 2001ஆம் ஆண்டு மதுரையில் பில்லர் ஃபவுண்டேஷன் நடந்த ஒரு கூட்டத்தில் டேனிடா திட்டத்தின் கீழே தமிழக அரசினுடைய கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களும் என்னுடைய நண்பர்களுமா ஒரு பார்வையாளரை என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பாரம்பரிய மருத்துவர் மருத்துவம் பற்றி பேசிய அந்த தெளிவு, ஒரு மருத்துவம்னா ஒரு வேலையில் வேலை செய்யணுங்க அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள், அவர்கள் அதுக்கான மருத்துவத்தை சரளமாக சொன்னதெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே தான் நம்ம ஆய்வு களத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அதனால நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் மற்றும் தலைவராக இருந்த நான் மாறுதல் வாங்கி கொண்டு தஞ்சை விரிவாக்க மையத்துக்கு 2001ஆம் ஆண்டு வந்தேன். அதிலிருந்து இந்த 24 ஆண்டுகளாக தொடர்ந்து மூலிகையை தவிர வேற சிந்தனை இல்லாத ஒரு பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து நீங்கள் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு குடும்பத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால குடும்பத்தினுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து கால்நடை மருத்துவ படிப்பு படிச்சிங்க. நீங்கள் படிக்கின்ற காலத்தில் படிக்கின்ற சிலபஸ் வந்து அலோபதியில் இருந்துச்சா இல்லை வந்து மூலிகை பாரம்பரிய மருத்துவத்தில் இருந்துச்சுங்க? ஒரு வழியில் பார்க்க போனோம்னா ஆங்கில மருத்துவம் முழுமையாக வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. 70களில் சில மூலகங்கள்னு சொல்லக்கூடிய பெங்கால் கெமிக்கல்ஸ்லேருந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா டிங்சர் அயோடின், டிங்சர் பென்சாயின், வேலை சில இது வந்து இந்த மூலிகைகள் சார்ந்த சில பொருட்கள் வந்து அப்போ இருந்துச்சு. அதை பற்றி சில வகுப்புகள் எடுப்பாங்க. ஆனால் அந்த 70லேருந்து 80 அதெல்லாம் வரும்பொழுது முழுமையாக அவைகள்லாம் இதிலிருந்து போய் ஒரு ரசாயனம் சார்ந்த கலவைகளையே பெரும்பாலும் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதில் வந்துருச்சு. அது நான் வந்து உங்களுக்கு தெரியுங்களே, சில மாற்றங்கள் நம்ம ஊடாவே போகும். நம்ம அதை ஒன்றும் பெருசாக அதை வந்து ஒன்றும் கணிக்க முடியாது. ஆனால் எல்லோருக்கும் ஒரு ஒரு நாங்கள் வந்து பணிக்கு சேரும்போது எங்களுக்கு ஒரு 22, 23 வயதுன்னா அப்போ 50 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அதுவும் தெரிஞ்சிருந்து இதுவும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் அடுத்து எங்களுக்கு ஒரு 40 வயது வரும்பொழுது முழுவதுமாக அந்த மரபு வழி மருத்துவம் வந்து அடைபட்டு விட்டது. அது ஒரு பெரிய, எனக்கு அதை பற்றி பேசும்பொழுதே ஒரு எல்லாரும் என்ன ஏதோ புதுசாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. 2001 ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில மூத்த மருத்துவர்கள் மட்டும் ஆமாம் இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு உள்ளது, அதை நீங்க எடுத்தது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு. அதனால இது சொல்றது மாதிரி பலகையை முழுவதுமாக அழைத்துட்டு எல்லாம் ஏற்கனவே எழுதுனதெல்லாம் அழித்து விட்டு புதிதாக சுழி போட்டு நம்ம எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அப்படின்னு பார்க்கும் பொழுது இது சொல்லிட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆண்டு உங்களுடைய முழு கவனமும் பாரம்பரிய வைத்தியம் மூலிகை வைத்தியத்தின் மேல திரும்பிச்சு? 2001
கடைசி 2002 1ஆம் தேதி அகில இந்திய வானொலி நிலையத்துல நண்பர் சரவணன் அவர்கள் மரபுவழி மூலிகம் குறித்த ஒரு கட்டுரையை எழுதி அதை வாசிக்க சொன்னார். அதுல சில அடிப்படை கருத்துக்கள்லாம் உருவாக்குவதற்காக. அதனால 2001 கடைசின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப 24-25 ஆண்டுகளா வேற எந்த சிந்தனையும் இல்லாம உரத்த சிந்தனை மரபு வழி மருத்துவங்கிறது 2001-2002 தான் நடந்தது. சரி, அப்படி நீங்க மரபு வழி வைத்தியத்துக்கு, பாரம்பரிய வைத்தியத்துக்கு, மூலிகை வைத்தியத்துக்கு திரும்பும் பொழுது ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க கல்லூரியிலே எதுக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. விவசாயிகள் மத்தியில் விவசாயிகள் எப்படி இதை வரவேற்பு ஏற்றுக்கிட்டாங்களா? அது எப்படி நீங்கள் உங்களுடைய பயண அனுபவத்தில் ஏற்பட்டக்கூடிய இடையூறுகளை சொல்லுங்களா? அதாவது இது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விவரம். அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு புதிய செய்தியோ இல்ல புதிய ஒரு வழிமுறையை நீங்க கொண்டு வர்றப்ப ஒரு சில பேர் உடனே எடுத்துக்குவாங்க, ஒரு சில பேர் யோசிப்பாங்க, ஒரு சில பேர் வேண்டான்னு மறுதளிப்பாங்க. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆரம்பத்துல ஊசி போடுறதுக்கு போகும்போது டாக்டருங்க வந்தா மாட்டை ஓட்டிக்கிட்டு போய் ஊசியே போடக்கூடாதுன்னு சொன்ன அதே வேளாண் பெருமக்கள் எனக்கு ஊசி மட்டும் போட்டுட்டு போங்க, நான் வேற எதுவுமே என்னால் செய்ய முடியாதுங்கிற மனநிலைக்கு அந்த 2000 ஆண்டுகளில் வந்துட்டாங்க. நான் வகுப்பு எடுக்கும்போது கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பும் போது கடைசி ஒரு 10 நிமிடங்களுக்கு மட்டும் மரபு வழி மூலிகைத்தை பற்றி அவங்கள்ட்ட பேசி பார்ப்பேன். ஒரு 40 பேர் வந்திருந்தாங்கன்னா ஒரு 2 ஒருத்தர் நான் ஏதாவது வெங்காயம் அரைச்சி போடுறேன், துளசியை கொதிக்க வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சில செய்திகளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்த மரபு சார்ந்த அந்த செய்திகள் பெரும்பாலும் வழக்கொழிந்து போய்விட்டது என்பதை நான் உணர முடிந்தது. உணர்ந்தீங்க? அதனால நான் இதை எடுத்துட்டு போறதுல எனக்கு 2-3 சங்கடங்கள். என்னன்னா, இது அறிவியலுக்குட்பட்டதா, இதை செஞ்சா வேற எதையும் எதிர்பார்க்காம இதை மட்டுமே ஸ்டாண்ட் அலோன் மோடுன்னு நாங்கள் சொல்லுவோம், இதை மட்டுமே வச்சு மருத்துவம் பண்ண முடியுமா, இது எந்த காலகட்டத்தில் நீங்க கொண்டு போய் எப்படி சேர்க்க போறீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. இந்த 2002 2000 அந்த ஒரு 3 ஆண்டு காலகட்டத்தில் மடிநோய்க்கான மருத்துவத்தை நெறிப்படுத்துவதற்கு எங்க வீட்டு மாடுகள்லயே மடிநோய் வரும்பொழுது பல மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்பொழுது ஒரு முழம் சோத்துக்கத்தாலையும் 2 கை நிறைய மஞ்சத்தூளும் ஒரு பாக்களவு சுண்ணாம்புங்கிற அந்த 3 பொருள் போட்டு அதை பார்த்து அதை எங்கிட்ட வரக்கூடிய ஒரு நம்ம சொல்வதை ஓரளவுக்கு ஏற்று செய்யக்கூடிய அந்த பாங்குள்ள பண்ணையாளர்கள்ட்ட எல்லாம் கொடுக்கும் பொழுது ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள இந்த மருத்துவம் செம்மையான ஒரு மருத்துவம் என்பதை என்னுடன் பயணித்த அந்த பண்ணையாளர்களும் நல்ல ஒரு சமூக சிந்தனை உள்ள கால்நடை மருத்துவர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதுலதான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, தொற்று, வீக்கம், பால் நிறம் மாறக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றத்தையும் உற்பத்தியை பாதிக்கப்படக்கூடிய அளவிலுமான தொற்றும் தொற்று இல்லாததுமான மிக கடினமான ஒரு நோய்க்கு ஒரு 3 பொருளை வெளியே தடவி அதை மாற்ற முடியும் என்றால், என் மனதுக்குள் தோன்றிய எண்ணம், இனி எந்த ஒரு நோய்க்கும் இதில் மருத்துவம் நமக்கு இல்லை, கண்டுபிடிப்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காதுங்கிற ஒரு ஒரு சிந்தனை மேலோங்கியது. இப்போ இந்த மருத்துவத்தை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பிற மாநிலங்களுக்கும் இங்கே கொண்டு போயிருக்குங்க. உங்களுடைய முயற்சியின் பயனாக பிற மாநிலங்களுக்கும் போயிருக்கு, பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனுடைய அனுபவங்களை அண்டை மாநிலங்களுக்கு எப்படி கொண்டு போனீங்க? அதனுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களா? சரி, அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கால்நடை மருத்துவர்கள் கூட்டம் கும்பகோணத்தில் நடந்தது. அந்த துணை இயக்குனர் என்னை அழைத்து உங்களுடைய மூலிகை மருத்துவம் பற்றி பேசுங்கன்னு சொன்னார். அவர் மக்களுக்கான ஒரு மருத்துவராக அவர் பணி மாற்றம் ஆன பிறகு கூட வெளியூர்லேருந்து மக்களுக்கான பணி செய்த ஒரு பண்புள்ள ஒரு மருத்துவர். அவர் அப்படியான ஒரு எப்பவுமே உங்களுக்கு கால்நடை மருத்துவர்களில் சமூக சிந்தனை இருந்தால் தான் மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும், அவர்களை தெய்வமாக வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு நல்ல மனிதர். படிக்கும் பொழுது அந்த சமூக சிந்தனை இருந்தால் தான் கால்நடை மருத்துவ படிக்க முடியும். இப்போ மற்றவர்களுக்கு அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது வெறுமனே ஒரு மாடுக்கு வைத்தியம் பார்க்கறது, 2 ஊசி போடுறது அப்படிங்கிறது மாதிரி இல்லை. இது அவர்களுடைய வாழ்வு ஆதாரம், அவர்கள் இதை நம்பி இருக்கிறார்கள். அதனால நம்ம என்னெல்லாம் செஞ்சால் அதை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுல
சில நிறைய கால்நடை மருத்துவர்களுக்கு சிரமம் உண்டு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் 2004 வாக்கில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் போய் இதை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேசினேன். அப்போ அங்கே வந்திருந்த ஒரு இளம் கால்நடை மருத்துவர், அவர் அப்பொழுதுதான் கால்நடை மருத்துவர் சென்னையில் வந்து ஒரு வாரம் சிறப்பு பயிற்சி பெற்று வந்தவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் நீங்கள்லாம் ஒரு மூத்த பேராசிரியர், நீங்கள் வந்து நாங்கள் இப்போ தான் வந்து இதை நவீனமயமாக்கக்கூடிய ஒரு பல சிந்தனைகளோடு நான் வந்து பயிற்சி பெற்று வந்திருக்கேன். எங்களை வந்து ஒரு 50 ஆண்டுகள் பின்னோக்கி எங்களை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் ஒரு சந்தேகப்பட்டார். அதாவது ஒரு குற்றச்சாட்டு மாதிரியே வச்சார். நான் வந்து அவர் மனம் புண்படாமலும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும், இது அப்போ இவர்களை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், 50 ஆண்டுகள் இல்லை, 2000 ஆண்டுகள் பின்னோக்கி போகணும். இந்த சோற்றுக்கற்றாழையை மருத்துவ பொருளாக பார்க்க ஆரம்பித்து 2000 ஆண்டுகள் ஆகிறது தம்பி. நீங்க நினைக்கிறது போல எதையோ ஒரு பழைய விஷயத்தை எடுத்துட்டு வந்து நான் ஏதோ உள்ள உங்களுக்கு கொடுத்து உங்க புதுமை விருப்பத்தை நான் தடுப்பதற்காக இதை செய்யல. காலப்போக்கில் நீங்க உணர்வீங்க இது எந்த அளவுக்கு இக்காலத்துக்கும் பொருத்தமான மருத்துவமா இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால நீங்க வந்து இதை கண்டு பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற அனைத்து அறிவு சார்ந்த செய்திகளோடு இந்த சித்த மருத்துவ அறிவையும் அதில் இணைத்து கொண்டால் உங்களுடைய மருத்துவ அறிவு, அதுக்கான அந்த தீர்வுகள் மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் கால்நடை வைத்திருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பயனாக அது இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவர் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு காலம் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், சொல்லணும் கொண்டே வரும். ஒரு 10 ஆண்டுகள் சென்ற பிறகு அவர் சென்னையில் தலைமை அலுவலகத்துக்கு வேலைக்கு போன பிறகு, ஐயா மரபு வழி மூலிகை மருத்துவத்தை ஒரு திட்டமாக அறிவிப்பதற்கு நான் ஏற்பாடு செய்துகிறேன், அதற்கான சில தரவுகள் எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு அப்புறமா அனுப்பிச்சி வைங்கன்னு அவரே சொன்னார். ஸோ இது வந்து அந்த மருத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம். சரிங்க. இப்போ வந்து இந்தியாவில் அண்டை மாநிலங்களில் உங்களுடைய இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு கிடைச்ச அனுபவம். பெங்களூரு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மரபு வழி மருத்துவ முறைகளின் மறுமலர்ச்சி பேரவை, ஃபவுண்டேஷன் ஃபார் ரீவைட்டலைசேஷன் ஆஃப் லோக்கல் ஹெல்த் ட்ரெடிஷன், FRLSTன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் மூலிகை உற்சவம் என்ற ஒரு நிகழ்ச்சியை 2001ஆம் ஆண்டு அவர்கள் நான் இங்கே தஞ்சை வந்த பிறகு நடத்தும் பொழுது பல மருத்துவர்களை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த மருத்துவம் சார்ந்து அவர்கள் ஆவணப்படுத்தக்கூடிய செய்திகளையும் நான் அறிந்து கொண்டேன். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்து நடைமுறையில் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது என்னுடைய நண்பர் வந்து சேவா விவேகானந்தன் அவர்கள் வந்து மிகப்பெரிய பங்கு பணியாற்றி இருக்கிறார். இந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை வந்து இந்தியா முழுவதும் மட்டுமே வெளிநாடுகள்லையும் போய் சிறப்பாக பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எங்கெல்லாம் இதுக்கான ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தா ஆவணப்படுத்துதல் என்பது வேறு. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, கழிச்சல் ஒரு 20 வகையான மருத்துவ முறைகளை பல்வேறு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. மடிநோயின்னு எடுத்துட்டிங்கன்னா மடிநோய்க்கு ஒரு 12 வகையான மருத்துவ முறைகள் அதில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தாரால் பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த நம்ம சோத்துக்கத்தோட சுண்ணாம்பு மஞ்சளும் அதில் இருக்கும். ஒரு பண்ணையாளரோ இல்லை ஒரு மருத்துவரோ இந்த மருந்தை நம்ம வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறப்ப இந்த 10-12 மருத்துவ முறைகளில் எதை அவர் தேர்ந்தெடுப்பார், அவருக்கான வழிகாட்டுதல் யார் செய்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை நான் உணர்ந்தேன். அப்போ ஒரு முடிவுக்கு என்ன வந்தேன்னா, ஒரு நோய்க்கு ஒரு விரிவாக்கத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா முதல்ல ஒரு நோய்க்கு இந்த மருத்துவம் அதில் மிகச்சிறந்தது எது, இந்த 10ல் எது மிகச்சிறந்தது. அப்போ நீங்கள் ஒரு கேட்பீங்க, சார் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் உங்களுக்கு இது கொடுத்ததுனால நீங்கள் எவ்வளோ தூரம் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா, நம்ம எத்தனை விழுக்காடுன்னு சொல்லும்போது ஒரு 80 விழுக்காடு குறையாமல் இருந்தால் தான் 10 மாட்டுக்கு மருத்துவம் பார்த்தோம்னா 8 மாடாவது அதில் வந்து வெற்றி பெற்றாதான் நம்மளை வந்து அதுக்குள்ளே இணைக்க முடியும். நம்ம அப்படி நான் வந்து 100 வைப்பேன், 90 நான் உறுதி, 80க்கு வந்து யோசிப்பேன் சொல்கிறதுக்கு. அதை வந்து பார்க்கும்பொழுது மடிநோய்க்கான சோற்றுக்கட்டளை சுண்ணாம்பு மஞ்சள் 100க்கு 100 வெற்றிகரமான ஒரு மருத்துவ முறையாக அதை வந்து கொண்டு வரும் பொழுது அதை கொண்டு போகிறதுக்கு எளிதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர்களுடைய அந்த செயல்பாடுகளில் இணைச்சிக்கிறதுக்கு 2007ஆம் ஆண்டு அங்கிருந்த ஒரு பேராசிரியர்
பாலகிருஷ்ணன் நாயர்னு சொல்லிட்டு அவர் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் துறை பேராசிரியர் இருந்தவர். மரபு வழி சார்ந்த பல செய்திகளை ஆவணப்படுத்தியவர். 24 இடங்கள்ல இந்தியா முழுவதும் இதுக்கான தரவுகள்லாம் சேர்த்து அதுக்கான விவரங்களை எல்லாம் சேர்த்தவர். அப்போ அவரோட தொடர்ந்து நான் பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு 2010ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் உள்ள தென்னக பண்பாட்டு மையத்தில் முதல் முறையாக மிக சிறந்த ஒரு மரபு வழி மூலிகை மருத்துவத்துக்கான ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்தை நாங்கள் ஜனவரி 4, 5, 6 தேதிகளில் நடத்தினோம். ஜெர்மனி, நெதர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருந்தும் இந்தியா முழுவதும் இருந்து 500 மரபு வழி மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மற்றும் அலுவலர்கள் 3 நாட்களும் தொடர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை அதற்கான விவரங்களை எல்லாம் பண்ணி நாங்கள் கட்டுரைகள் வெளியிட்டு இது வரைக்கும் என்னெல்லாம் இது மூலிகை சார்ந்த ஆய்வுகள் நடந்திருக்குன்னு எல்லாம் போட்டோம். அந்த நான் சொன்ன அந்த எஃப்ஆர்எல்ஹெச்டின்னு சொல்லக்கூடிய மரபு வழி மூலிகை மருத்துவத்தின் மறுமலர்ச்சி பேரவை பல நாடுகளோடு தொடர்புடையவர்கள். அதனால் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நெதர்லாந்து நாட்டோட இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, அவங்க வந்து நந்தினி கர்நாடகாவில் இருக்கிறதுனால நம்ம ஆவின் போல நந்தினியில் கர்நாடகா மில்க் ஃபெடரேஷனுக்கு கால்நடை மருத்துவர்களுக்கு ஒரு 30 பேருக்கான பயிற்சியை கொடுப்பது என்ற முதல் மாநிலம் கடந்த நிகழ்வு அதுதான். அதை தொடர்ந்து நெதர்லாந்து நாட்டிலிருந்து கால்நடை மருத்துவர்கள், பண்ணையாளர்கள் என்று 11 பேர் நிருபர்கள்லாம் வந்தாங்க. அவங்க வந்து கேமராவோட வந்து முழுவதும் அவர்கள் படம் பிடித்தார்கள். ஒரு 10 நாட்கள் இங்கே பயணம் வந்தார்கள். அது முடிஞ்ச 6 மாதத்தில் இங்கிருந்து நாங்கள் ஒரு 10 பேர் அங்கே போனோம். அப்போ அவர்களுக்கும் நமக்கும் இருக்க தொடர்பு, நமக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடிய செய்திகள் அவங்கள்ட்ட சொல்கிறப்ப எது அவர்கள் பயன்படுத்த முடியும்னு இப்படியாக தொடர்ந்து நெதர்லாந்து, போர்ச்சுகல் போன்ற பல நாடுகளில் இதை பற்றி நாங்கள் முதல்ல பேசிட்டு, எத்தியோப்பியா, உகாண்டா நாடுகளில் இந்த மருத்துவ முறைகளே நாங்கள் செயல்முறைப்படுத்தினோம். எத்தியோப்பியாவில் குறிப்பாக வந்து கன்று கழிச்சலுக்கும் மடி நோய்க்கான மருத்துவ 2 முறைகளை மட்டும் நான் உங்களுக்கு செயல் விளக்கம் செஞ்சு கொடுத்தேன். அது 2019ஆம் ஆண்டில் நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த மடி நோய்ங்கிற பிரச்சனையே இல்லை. கன்றுகள் இறப்பு வந்து பெரும்பாலும் முதல்ல வந்து 100க்கு 70-80 கன்றுகள் இறந்து விடும். இப்போ ஒரு 5-6 கன்றுகள் தான் இறக்குது. அந்த அளவுக்கு இந்த மருத்துவம் வந்து மிக சிறப்பாக இருப்பதனால எத்தியோப்பிய அரசு இந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை ஒரு கொள்கை அளவில் உள்ள எடுத்துட்டு போற அளவுக்கு அது வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதான் சரிங்க டாக்டர். இப்போ என்னுடைய அடுத்த கேள்விக்கான பதிலை நீங்கள் இதிலே சொல்லிட்டீங்க. எந்தெந்த நாடுகள், வெளிநாடுகள், அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை தவிர எந்தெந்த நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு இந்த மருத்துவ முறை, அதாவது கால்நடைகளுக்கான மரபு வழி வைத்திய முறை போயிருக்குங்கிற கேள்விக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. சரி, அடுத்தது வந்து சில நீங்கள் வைத்திய முறைகளை பற்றி நம்ம பேசலாம். இந்த மடி நோய் ஏற்பட்டால் பொதுவாக கால்நடைகள் வந்து விவசாயிகள் வந்து அந்த கை கழுவிடு வரக்கூடிய அவல நிலை தான் இருக்கிறது. உங்களுடைய பாரம்பரிய மூலிகை வைத்திய முறையில் மடி நோய்க்கான சரிப்படுத்தக்கூடிய சதவிகிதம் எந்த அளவுக்கு இருக்குது? விவசாயிகளுக்கு, இதை பண்ணையாளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதா இந்த காலத்தில்? அதாவது கறவை மாடு வளர்ப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா மடி நோய் ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து ஒரு கண்காணிப்பில் வைத்திருந்து அதை உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தால் கறவை மாடு வளர்ப்பினுடைய மருந்து பயன்பாடு என்பது ஒரு 80 விழுக்காடு குறைவதற்கும், பொருளாதார ரீதியான இழப்பு 60லேருந்து 70 விழுக்காடு குறைவதற்கும் உறுதியாக உத்தரவாதம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு கன்று, இல்லை ஒரு 1.25 வருஷத்துக்கு 15-16 மாதத்துக்குள்ளே ஒரு கன்று, இது ரெண்டும் பார்த்தாச்சுன்னா மாடு வச்சுக்கிறதுல ஒரு பிரச்சனையே இருக்காது. அப்போ மடி நோய் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நோயின்னு வரும்பொழுது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மரபு வழி மூலிகை மருத்துவம் வந்து இந்த மடி நோயை மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் வருமுன் காக்கும். எப்படின்னா, சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை நம்ம வந்து முறையாக ஒரு 250 கிராம் சோற்றுக்கற்றாழை, 50 கிராம் மஞ்சத்தூள், ஒரு 10 கிராமில் கொட்டைப்பாக்கு அளவு சுண்ணாம்பை போட்டு அரைச்சி எடுத்து அதில் ஒரு கை எடுத்து ஒரு டம்ளர் வெதுவதுன்னு தண்ணியை ஊற்றி டீ தண்ணி மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அரைச்சி தடவிக்கிட்டு கறந்துக்கிட்டே இருந்தோம்னா 3 நாள் அன்னன்னைக்கு புதுசாக மருந்து தயார் பண்ணிக்கணும். வாய் வழியாக எலுமிச்சம்பழம் ஒரு நேரத்துக்கு 2 பழம், ஒரு நாளைக்கு 3 வேளை 3 நாள்
எலுமிச்சம்பழத்தை வாய் வழியாக கொடுத்துட்டு இதில் தடவுனா சரியாயிடும். இதை மடிநோய் வந்த பிறகு செய்யணுங்கிறது அடுத்த கட்டம். மாடு கறவையை நிறுத்துறோம் இல்லையா, அப்போ ஒரு 60 நாள் கறவை இல்லாமல் இருக்கிறப்ப தான் பெரும்பாலான மாடுகள் வந்து அந்த நோயை வந்து, ஏன்னா எப்போ இருந்தாலும் நீங்கள் என்னதான் ஒன்றுமே கொடுக்காம இருந்தாலும் பால் சுரக்கிறதுங்கிறது ஒரு அளவுக்கு மேலே குறையாது. ஒரு 2 லிட்டர் பால் மடியில் இருக்கும். அந்த நேரத்தில் இன்னைக்கு நிறுத்துகிறோம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 15/7 இன்னைக்கு நிறுத்துறோம்னு சொன்னால், இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு வாரம், ஒரு நாளைக்கு 2 நேரம் இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் மடியை கறக்க போகிறது இல்லை, நிறுத்திட்டோமே, போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 2 மாச அளவில் வாரத்துக்கு 2 தடவை அல்லது 3 தடவை இதை அரைச்சி மடியில் தடவிக்கிட்டு இருந்தால் அந்த நோய் வராமல் தடுத்துடலாம். இதை விட ஒரு சிறந்த தடுப்பு முறை இல்லை. வந்த பிறகு இதையே தீவிரமாக பண்ணி குறைக்கிறோம். இது மட்டும் இருந்தால் கூட இந்த மருத்துவத்தை இவ்வளவு தூரம் உணர்ச்சி பேசுமா நான் பேச மாட்டேன். அதுவும் ஒரு மருத்துவம் தானேன்னு. எந்த உலகத்தில் எந்த மருத்துவத்துக்கு இல்லாத ஒரு அமைப்பு இதில் என்ன இருக்குன்னா, கெட்டு போன மடியை, கல் மாதிரி இருக்கிற மடியை இதை மீட்டு கொண்டு வந்துடும். கெட்டு போன அவயங்களை மீட்டு தர்ற ஒரே மருத்துவம் சித்த மருத்துவம். இதை நான் கண்கூட பார்த்து இது வெற்றிகரமா இருக்கிறதுனாலதான் இந்த மருத்துவத்தை நீங்க சொன்னது போல இந்தியா முழுவதும் கொண்டு போக முடியுது, பல நாடுகளும் கொண்டு போக முடியுது. அதான் நம்ம முன்னோர்கள் வந்து எந்தெந்த பொருளை எப்படி வச்சால் அந்த கெட்டு போன அவயத்தை மீட்டு வரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அதுல தெளிவா அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு சிறு பகுதியை எடுத்து நான் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டாக்டர், நீங்க சொல்லக்கூடிய இந்த வைத்திய முறை மாதிரியே மேடைகளில் நெல் திருவிழாக்கள், உணவு திருவிழாக்கள் அன்றைக்கி பேசும்போது மண்ணின் வேந்தன், மலையின் வேந்தன், கடலின் வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்திய முறையை நீங்கள் சொல்லுவீங்க. அந்த வைத்திய முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வீட்டில் வச்சிருக்கிற ஒரு பண்ணையாளர், மாடுகளை பற்றி தெரியும், மாடுகளோட வளர்ந்துருக்கும், அதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உணர்ந்திருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு கால்நடை மருத்துவர், அதுக்கான நோய்கள் அதை எப்படி அணுகுறோம், அதை எப்படி மருத்துவம் பண்ணணும்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் ஆசிரியர் பணியில் இருந்ததுனால அதை இன்னும் தெளிவாக உணர்ந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பு, ஆராய்ச்சி வாய்ப்பு, இது எல்லாத்துக்கும் மேலே அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை உணரக்கூடிய ஒரு அவசியம் எனக்கு இந்த எல்லா நிலைகள்லையும் இருக்கும்போது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மடிநோய்க்கான ஒரு மருத்துவத்தை நான் வந்து வெற்றிகரமாக ஆன பிறகு எனக்கு ஒரு அதீத நம்பிக்கை வந்துச்சு. சரி, நம்ம இதை வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியும்னு. பண்ணையாளர்கள் மத்தியில் அவங்க ஒரு ஒரு திரைப்படம் எடுக்கிறவர்கள் வந்து ஒரு பாடலாசிரியர் ஒருத்தர் 2 பேரை கூப்பிட்டா இந்த சூழலை சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்கன்னு சொல்ற மாதிரி பார்த்த உடனே இந்த நோய்க்கு என்ன மருந்து, அந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு கேட்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த தேவைகளை பூர்த்தி செய்தால் மட்டுமே இந்த சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பு நான் வெளியில் கொண்டு போக முடியுங்கிறதுனால தொடர்ந்த தேடல்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. பாம்பு கடிக்கான ஒரு மருத்துவம், ஒரு விஷக்கடி, ஒரு அவசர சூழலுக்கான ஒரு மருத்துவம் தேவை என்பதும் பொழுது ஒரு ஆவணப்படுத்துதல் கூட்டத்தில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தெற்கு ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற முறையிலே அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அவர்கள் அங்கே வந்து இந்த மரபு வழி மருத்துவர்களில் ஒருத்தர் இந்த மண்ணின் வேந்தன், மலையின் வேந்தன், கடலின் வேந்தன் மூன்றையும் கசக்கி பிழிந்து கண்ணில் மூக்கில் காதில் விட கடிகி வந்த காலனும் காத தூரம் ஓடி வாழைன்னு பாடலை சொன்னோன்னே அது என்னான்னு தேடி போகும்போது மண்ணின் வேந்தன் வெற்றிலை, மலையின் வேந்தன் மிளகு, கடலின் வேந்தன் உப்பு என்றதை உணர்ந்து அதை பயன்பாட்டு கொண்டு வந்தேன். என்ன ஒரு வாய்ப்புன்னா, திடீர்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, ஐயா மாட்டை கதண்டு கடிச்சிருச்சு என்ன பண்றதுன்னு. காட்டு மன்னார்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்காங்க. அவர்களுக்கான எந்த மருத்துவ உதவியும் உடனே கிடைக்காது, அந்த மாட்டை எங்கேயும் கொண்டு போக முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மருத்துவ அறிவை செயல்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அப்படி பல நிலைகளில் திரும்ப 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 எடுத்துட்டு போகும்போது தான் தெரிஞ்சது, ஒரு சொல் கூட சித்த மருத்துவ அடிப்படையில் சொல்லப்பட்டிருப்பது பயனில்லாத சொல்லே கிடையாது, எல்லா சொல்லும் பயனுடையவே என்ற ஒரு தொல்காப்பிய கருத்துக்கு இணங்க நம்முடைய சித்த மருத்துவ அறிவு என்பது பிழிந்து எடுக்கப்பட்ட ரசம் போல சுத்தமா அவ்வளவும் அவர்கள் உணர்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற திரும்ப 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 அந்த கருத்து மேலோங்கி தான் இந்த மருத்துவத்தை வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது வேந்தர் என்ற சொல்லோ வேற மாதிரியாக தான் இருக்கும். அதில் நிறைய மண்ணுக்கு வேந்தன், மலையின் மாமுனிவன், உண்ணும் சோற்றுக்கு ஒரு துணைவன்ல பல முறைகளில் அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கும்.
அதெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால நான் தான் அந்த 3 வேந்தர்களாக அதை மாற்றி சொல்வதற்கும் அந்த செய்தியை கடத்துவதற்கும் ஏதுவாக நான் வந்து அதை பண்ணினேன். வட மாநிலங்களில் போகும்போது தமிழில் நான் இந்த பாட்டை பாடும் பொழுது திரும்ப திரும்ப பாட சொல்லி கேட்பார்கள். அவர்களுக்கு அந்த நான் ஒரு சைகையோடு செஞ்சு காமிப்பேன். அவர்களுக்கு புரியும் வண்ணமாக 3 வேந்தர்கள் 3 கிங்ஸ் என்று சொன்னதுனால இன்னைக்கு மிகவும் ஆபத்தான கருதக்கூடிய அம்மை நோய், அதாவது பெரியம்மை, லம்பி ஸ்கின் டிசீஸ் கூட அந்த வெத்தலை மிளகு உப்பை கொடுத்து தான் அங்கே வடநாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சம் கால்நடைகள் பாதுகாக்கப்பட்டது என்பதை அந்த துறையினுடைய அனிமல் ஹஸ்பண்டரி கமிஷனர் அவர்கள் பொது மேடைகளிலே பேசி இந்த மருத்துவம் வந்த பிறகுதான் இந்த மாடுகளினுடைய இறப்பு குறைந்திருக்கிறது என்று இன்றைக்கும் முதல் நிலையில அந்த வெத்தலை மிளகு உப்பு இருக்கிறது. அதே மாதிரி டாக்டர், இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய வைத்திய முறைகள், பாரம்பரிய மூலிகை வைத்திய முறைகள் வந்து மாடுகளுக்கு நீங்கள் நிறையா சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆடு கோழிகளுக்கு நீங்கள் வந்து வைத்திய முறைகள் செய்கிறீங்களா? அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 வகையான நோய்களுக்கு உள்ள மருத்துவ முறையை தேசிய பால்வள நிறுவனம் 12 மொழிகளிலே அவற்றை மொழிபெயர்த்து அதுக்கான காணொளிகளாகவும் தயாரித்து எல்லோருக்கும் கிடைக்கும் வழியாக பொது வழியில் வச்சுட்டாங்க. இப்போ அது ஒவ்வொன்றும் வந்து குறைஞ்சபட்சம் 75லேருந்து 80 விழுக்காட்டுக்கு மேலே 90 விழுக்காடு கூட வெற்றிகரமாக இருப்பதனால தான் அரசும் அதை ஏற்றுக்கொண்டு கால்நடை மருத்துவர்களுக்கான ஒரு வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. மருத்துவ முறைகளுடைய வழிகாட்டி நூல், அந்த கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் வெட்டினரி ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ்னு சொல்லி, அதுக்கு வந்து இந்த மருத்துவ முறை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மடிநோய்க்கான ஒரு சின்ன கையேடு ஒன்று போட்டார்கள். அதுலேயும் இந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தின் மூலமான உள்ள மருத்துவ முறைகள் என்பதையும் அதில் சேர்த்து இருக்கிறார்கள். இவ்வளவும் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து அது வந்து இத்தனை நோய்களுக்கானது இருக்கு. இப்போ மாட்டு பார்த்தீங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு, ஒரு பண்ணையில் 2 மாடு இருக்கும், 2 எருமை கண்ணுக்குட்டி இருக்கும், அப்புறம் 10 கோழி இருக்கும், 2 செம்மறி ஆடு இருக்கும், ஒரு 4 வெள்ளாடு இருக்கும், 5-6 வாத்து இருக்கும். நான் ஆரம்பத்திலேயே விரிவாக்க பணியில் இருந்ததுனால இவர்கள் பற்றி அனைத்து விவரங்களையும் நாங்கள் சேகரித்து வச்சிருக்கணும், இல்லைன்னா யார்கிட்டையாவது கேட்டாவது சொல்லணும். அது அந்த தேவை இருந்ததுனால மருத்துவத்துக்கு வரும்பொழுதும் அதே பாணியை நான் கைப்பிடிச்சு அதில் உள்ள நோய்களுக்கான மருத்துவ முறைகளையும் உணர்ந்தோம். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மாடுகளில் உள்ள பல நோய்கள் வந்து ஆடுகளுக்கும் இருக்கும். 4ல் 1 பங்கு அளவை பயன்படுத்தினா மாட்டுக்கு கொடுக்கறது ஆட்டுக்கு எல்லாம் கொடுத்தோம். அது ரொம்ப எளிமையாயிருச்சு. ஒன்னே ஒன்று, 2க்கும் வந்து ஆடு மாட்டுக்கு வாய் வழியே அதையும் ஊற்றக்கூடாது, சமைச்ச பொருளை கொடுக்கக்கூடாது. இது 2 விஷயத்துல கவனமாக இருந்துட்டாங்கன்னா ஆடு மாடு வைத்தியம் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோய் தான் கோழிகளை வந்து வச்சிருக்கமா இல்லையாங்கிறதுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் நோய், ராணிகேட் அல்லது நியூகாசில் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 5 கிராம் சீரகத்துக்கு ஒரு கைப்பிடி கீழாநெல்லி, சீரகத்தை தண்ணி தெளித்து அரைச்சிட்டு கீழாநெல்லியை சேர்த்து அரைச்சி உருண்டையாக உருட்டி மஞ்சத்தூளை தொட்டுக்கிட்டு அப்படியே அந்த குளிகையை வந்து 5 குளிகை ஒரு நேரத்துக்குன்னு போட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தால் எந்த கோழியும் மறுநாள் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இறக்காது. அந்த முதல்ல மட்டும் அதனுடைய எவ்வளவு தீவிரமோ அதை பொறுத்து இருக்கு. ஆடு மாடு கோழி குதிரை பன்றிகள் நாய்கள் எல்லா செல்ல பிராணிகள் எல்லாத்துக்குமே இந்த மருத்துவம் செயல்படுகிறது, வெற்றிகரமாக செயல்படுகிறது. அருமைங்க. அடுத்ததுங்க ஐயா, இப்போ வந்து இந்த பாரம்பரிய கால்நடை மருத்துவ முறைகள் நீங்கள் வந்து பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க, அதில் வெற்றியை கண்டிருக்கீங்க. விவசாயிகள் இதை வந்து கடைபிடிக்கிறதுனால அவர்களுடைய செலவு குறைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேம்பட்டுருக்காங்களா? அதாவது இப்போ இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் என்னன்னா, எல்லாரும் என்னன்னா சொல்றத நம்ப முடியாத அளவுக்கு இந்த அதனுடைய செயல்பாடு இருப்பது. நாங்கள் என்ன பண்ணோம்னா, தேசிய பால்வள நிறுவனத்தின் மூலமா ஒரு 4 நோய்கள், மடிநோய், காய்ச்சல், கழிச்சல், வயிறு உப்புசம் மாதிரி ஒரு 4 நோய்களை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு ஒரு ஆய்வுக்கு எடுத்த பொழுது ஒரு 5 ஆண்டுகள் 2017-18லேருந்து ஒரு 5 ஆண்டுகள் கணக்கு பார்த்தீங்கன்னா 1273 மில்லியன் ரூபாய்கள், அதாவது 127 கோடி ரூபாய் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதிகளை எடுத்த அந்த தரவுகளை வச்சு பார்க்கும் பொழுது இருக்கு. இது ஒரு அடையாளம். இன்னொரு நிறுவனத்தில் 2-2.5 கோடி ரூபாய்க்கு வருஷம் வாங்கக்கூடிய சில மருந்து பொருட்கள்
60 லட்சத்துக்கு கீழே வந்துருச்சு. 1 கோடி ரூபாய்க்கு மேல அந்த மருந்து செலவையே குறைச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்தியா முழுவதும் வந்து இப்போ இந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் நாங்கள் பரவலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்திகளை அவர்கள் பயன்படுத்தி வரும் பொழுது ஒரு 10,000 to 18,000 கோடி ரூபாய் இழப்பை நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம் என்று உறுதியாக சொல்லலாம். அருமை அருமை. இது வந்து புள்ளி விவரமே நீங்கள் வந்து ஆமாம் இதுல எல்லாம் எந்த ஒரு அதுக்கு உங்களுக்கு இதை நம்புறதுக்கு யாருக்காவது யோசனை இருந்ததுன்னா ஒரே ஒரு கணக்கு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு மாடு 10 லிட்டர் கறக்குது. அந்த மாடு வந்து கண்ணு போட்டு 15வது நாள் மடி நோய் வந்துருச்சு. ஒரு காம்பு சோடையாயிருச்சு. அந்த காம்பு சோடையாகி மருத்துவம் பண்ணி சரி பண்ண முடியலன்னு நீங்கள் இந்த நோயை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால், அது 200 நாள் பால் கலக்குது. 200 2 எவ்வளோ? 500 லிட்டர் ஆச்சா? 500 லிட்டர் வந்து 40 ரூபா போடுங்க, 20,000 ரூபா. இந்த மாடு வந்து 3 காம்பு கறந்து 1 காம்பு சோடையானா அந்த மாடை விற்கும் போது என்ன விலைக்கு போகும்? 50,000 ரூபாய்க்கு வாங்குற மாடு 20,000க்கு போகும். அதில் 30,000 இல்லை 20,000 எவ்வளவு நட்டம்? 50,000 ரூபா. ஒரு மாட்டில் ஒரே ஒரு நோயில ஒரு பண்ணையாளருக்கு 50,000 ரூபா நட்டம் வருது. இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு போட்டா அவருக்கு எவ்வளவு மிச்சம்? 50,000 ரூபா அவருக்கு வருமானம். பாருங்க இந்த கணக்கை. அப்ப நான் சொல்றேன் 18,000 கோடிங்கிறது ஒண்ணும் இல்லை. நாங்க பல லட்சம் கால்நடைகளை வந்து இந்த மருத்துவத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்தியாவுக்கான மருத்துவ முறை. தமிழக சித்த மருத்துவ அறிவு என்பது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, எத்தியோப்பியா, உகாண்டா, கென்யா எல்லாரும் பயிற்சிக்கு வரப்போறாங்க. இப்போ அந்த அடுத்த மாதம் கென்யாவிலேருந்து வர்றாங்க, உகாண்டாவில் கேட்டிருக்காங்க, இலங்கை மற்ற நாடுகளில் இப்போ எங்கெல்லாம் இந்த தேசிய பால்வள நிறுவனம் கறவை மாடுகளுக்கான அந்த திட்டங்களை கொண்டு போகிறாங்களோ அங்கே எல்லாத்துலேயும் இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம் இருக்கிறது. இது எக்காலத்துக்கும் ஏற்றது, நிரந்தரமானது. அடுத்துங்க டாக்டர், இப்போ உங்களுடைய ஆய்வுகள் இந்தி, குஜராத்தி, தெலுங்கு மற்றும் இந்தியாவில் 12 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த 12 மாநில விவசாயிகளும் அதை படித்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன? எந்த விதத்தில் பிற மாநில விவசாயிகள் பயனடைகிறாங்க? அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த தரவுகள் எல்லாமே அவர்கள் ஏற்கனவே முதல்ல என்னை வந்து மே மாதம் 2016ஆம் ஆண்டு ஹிம்மத் நகருங்கிற மாவட்டத்தில் சாபர் அந்த பால் பண்ணைக்கு என்னை கூட்டு போகிறப்ப என்னிடம் அளிக்கப்பட்ட மாடுகள் வந்து 22 மாடுகள் வந்து பல்வேறு பண்ணைகளில் என்கிட்ட கொடுத்தது பூரா 1 வாரம் 10 நாள் வைத்தியம் பார்த்து சரியாகாத மாட்டை தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் சோத்துக்கத்தாழ சுண்ணாம்பு மஞ்சள் போடுறதுக்கு என்கிட்ட இதை தான் கொடுத்தாங்க. 3 நாட்களுக்குள்ள அவர்களுக்கு அந்த மாட்டை பற்றிய விவரங்கள் கைக்கு வந்ததுனால உடனடியாக அந்த கூட்டத்தில் அந்த தேசிய பால்வள நிறுவனத்தினுடைய தலைவர் சொன்னார், இவ்வளவு வெற்றிகரமான ஒரு மருத்துவ முறை மடிநோய்க்கு இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இதை உடனடியாக செயல்படுத்துங்கன்னா திட்டத்தை வந்து ஒரே மாசத்துல 223 கால்நடைகளில் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு 89 விழுக்காடு வெற்றி இருக்குது 15 நாட்களுக்குள்ளாகன்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துகிறார்களோ. அதனால தான் நான் வந்து ஆலோசகராக அங்கே செயல்படுகிறேன். அது 2030 வரைக்கும் அதை நீட்டித்திருக்கிறார்கள். அவர்கள் சேமிச்ச பணத்தை பற்றி தான் உங்களுக்கு 1273 மில்லியன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களுடைய சேமிப்பு பற்றி தான் பேசியிருக்கோம். அதனால இதை எடுப்ப பீகார்ல வந்து பாட்னா நகரத்தில் பசு சக்கின்னு சொல்லக்கூடிய மக்கள் கால்நடை நல பணியாளர்களுக்கு ஒரு 35 பேருக்கு வந்து பயிற்சி கொடுத்தேன். அவர்கள் 3 நாள் பயிற்சி கொடுத்த பிறகு 2 முறை அவர்களோடு நான் கலந்தாய்வு பண்ணும் பொழுது மலர்ந்த முகத்தோடு மிகவும் வெற்றிகரமான இந்த மருத்துவ முறை சிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னதை அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய அரசு வந்து அதுக்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதை இவர்கள் செய்வதற்கு அங்கீகாரம் அளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் போன மாசத்துல. ஸோ இது எல்லா பகுதியிலும் எங்கெல்லாம் போகிறோமோ, சிக்கிம் மாநிலத்தில் போய் 1 வாரம் பயிற்சி கொடுத்தேன். அங்கிருந்து 2 கால்நடை மருத்துவர்கள் வந்து இங்கே நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பட்டய படிப்பு படிக்க வந்தாங்க. 2 பேரும் பெண்கள். உங்களுக்கு தெரியும் சிக்கிம்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றது எவ்வளவு தூரம் பயணம்னு. 2 வருஷத்துக்கு 2 முறை 10 நாள் வரணும். வந்திருந்து படித்து சென்றார்கள். அந்த அளவுக்கு அந்த மருத்துவத்தை அவர்கள் நம்புகிற அளவுக்கு அந்த செயல்பாடு இருக்கிறது. இப்போ கிராமப்புறங்களில் இப்போ அதாவது நம்மளுடைய வைத்திய முறை, பாரம்பரிய மூலிகை வைத்திய முறை வந்து இப்போ வந்து பண்ணையாளர்களில் 2 விதம் இருப்பாங்க. ஒன்று வந்து ஆண்கள் மட்டுமே நிர்வகிக்கக்கூடிய பண்ணைகள், இன்னொன்று வந்து பெண்கள் சில இடங்களில் பண்ணைகளை நிர்வகிக்கிறாங்க, வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த கிராமப்புறங்களில் நடத்தக்கூடிய பெண்கள் இந்த வைத்திய முறையை எடுத்துக்கிறாங்களா? பெண்களின் பங்கு இந்த வைத்திய முறையில் எந்த அளவுக்கு இருக்கு?
அதாவது நீங்கள் சொல்வது போல குஜராத் மாநிலத்தில் நான் சாபரை பற்றி சொல்லும் பொழுதும் மற்ற பண்ணைகளுக்கு போகும்போதும் பெண்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற இடத்துல தான் பால் பண்ணை வெற்றிகரமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு 50 மாடு வச்சிருக்க ஒரு பண்ணைன்னா கூட அந்த குடும்பத்தில் இருக்க பெண்மணி நேரடியாக வந்து நிர்வாகம் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. அவர்கள் இல்லாமல் இருந்தால் அது அவ்வளோ வெற்றிகரமாக இல்லைங்கிறது சொல்லலாம். ஒரு பொதுவாக பெரும்பாலும் பெண்கள் அதில் ஈடுபடுறதுக்கான காரணம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு 50-60 தொலைபேசி அழைப்புகள் வருதுன்னா எப்படி பார்த்தாலும் அதில் வந்து 30-40 விழுக்காடு பெண்கள் கண்டிப்பாக இருக்கார்கள். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர்கள் இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும். நிறைய பெண்கள் என்கிட்ட பேசும்போது, ஐயா என் மாட்டுக்கு ஊசி போடாமல் மருந்து இருக்குமா, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன்னு சொல்லுவார்கள். அவர்கள் அந்த ஒரு சிந்தனை வந்து கால்நடைகளினுடைய நலம் என்பது அவைகளை பாதிக்காத மாதிரி செய்யணுங்கிற சிந்தனை. இந்த சிந்தனையை பற்றி நான் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரத்தில் கால்நடை மருத்துவர்களுக்கு வகுப்பு எடுக்கும்போது அவங்கள கேட்டேன், ஏன் இதுக்கு நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இந்த மதிய நேரத்தில் வந்திருக்கீங்க, சில பேர் கை குழந்தைய கூட வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கள்கிட்ட மருத்துவ உதவிக்காக வரும்பொழுது எங்கள் செல்ல பிராணிகளுக்கோ எங்கள் விலங்குகளுக்கோ நீங்கள் ஊசி மருந்து போடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதை உரிமையாளர் வந்து சொல்லும் பொழுது அவங்கள மாரி இல்லை, முடியாது, நான் ஊசி தான் போடுவேன்னு சொல்லி இது 2014ஆம் ஆண்டே நடந்தது. இப்போ 11 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ மக்களுடைய மனநிலை மாறுகிறது. அதாவது மருந்து வேலை செய்தா அது அறிவியல் பூர்வமானங்கிறதெல்லாம் அப்புறம், மக்கள் மனதில் இந்த ஊசி போடுறது இந்த மருந்து வந்து சரியாக அதில் சில குறைபாடு இருப்பது அவர்களும் உணர்ந்திருக்கிறார். அதுக்கான ஒரு மாற்று தேவையை எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம ஒரு இப்போ 24 ஆண்டுகளாக செய்யும் பொழுது அது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இருப்பதனால அதை பற்றி பேசுவோம். இப்போ நம்மளுடைய மரபு வழி பாரம்பரிய கால்நடைகளுக்கான மருத்துவம் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் சென்றதுக்கு பலரும் இதை பயன்படுத்தி வெற்றி கண்டுட்டு இருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 90% வெற்றி இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. தமிழ்நாடு அரசு கால்நடை வைத்தியத்தில் மரபு வழி வைத்தியத்தை எந்த ஆண்டிலிருந்து ஏற்றுக்குச்சு, அதற்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அதாவது பொதுவாக எந்த ஒரு ஆய்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, தனி மனித முயற்சி என்பது ஒரு அளவு வரைக்கும் தான். அதுக்கான ஒரு தூண்டுதல், அதுக்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணலாம். இது ஒரு கூட்டு முயற்சி தான். அதற்கான அரசு அங்கீகரிக்காத எந்த ஒரு செயல்பாடும் எந்த ஒரு மருத்துவ முறையும் நீண்ட நாட்களுக்கு செயல்படுத்த முடியாது என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து நிறைய பேர் என்னை வந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு பல்கலைக்கழகத்தை விட்டு முகமது இட்ரிஸ் என்ற ஒரு பெரும் தொழிலதிபரை கூட என்கிட்ட அந்த கருத்தை முன்வைத்தார். ஐயா, நான் வந்து பல்கலைக்கழகத்தில் பணியில் இருந்து தான் அதை செய்யணும், அப்போ தான் இதை வந்து எல்லா இடமும் கொண்டு போக முடியும்னு கூட நான் அவர்கிட்ட வாதிட்டு இருக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2001 நான் ஆரம்பித்தேன். 2003ஆம் ஆண்டு எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு 15,000 கொடுத்து இதற்கான ஒரு ஆவணப்படுத்தல் கருத்தரங்கம் நடத்துகிறேன்னு சொன்ன ஒரு 15,000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ரோட்டரி சங்கம், தெற்கு ரோட்டரி சங்கம் தஞ்சாவூரினுடைய செலவு பண்ணுறேன், எனக்கு செலவு வேணாம், வெறும் எங்களுக்கு ஒரு அனுமதி மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு துணைவேந்தர்கிட்ட 15,000 ரூபா பணம் வாங்கினேன். அப்புறம் ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டு, நில பயன்பாட்டு அந்த நிறுவனத்தின் நம்ம தமிழக அரசினுடைய அந்த அமைப்பின் கீழே ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு 50,000 ரூபா கொடுத்து எப்படி வந்து விளைநிலங்கள் இல்லாத இடங்கள்ல மூலிகை செடிகளை வளர்த்து கால்நடைகளுக்கான முதலுதவி செய்யறதுன்னு அதை கொடுத்தாங்க. இப்போ 2007ஆம் ஆண்டு தமிழக அரசு மேடம் லீனா நாயர் செயலாளராக இருக்கும்போது 18 லட்சம் ரூபாய் கொடுத்து தஞ்சாவூரில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இயங்கும் அந்த மையத்தில் மரபுசார் மூலிகை மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைவதற்கு 18 லட்சம் கொடுத்தாங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICR வந்து 80 லட்சம் ரூபா கொடுத்து தொடர்ந்து அந்த ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. நான் இருந்த வரைக்கும் 2016 வரைக்கும் பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்போ கல்லூரியில் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து 16ஆம் ஆண்டு 2016 அவர்கள் மேடம் வந்து சாந்தா ஷீலா நாயர் வந்து துணை தலைவராக திட்ட கமிஷனில் இருந்த பொழுது 13.72 கோடி ரூபாய் கொடுத்து ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஒரு மரபு வழி மூலிகை மருத்துவ ஆய்வு மற்றும்
அதுக்கான அந்த பொருட்கள் தயாரிப்புக்கான ஒரு பணம் கொடுத்து அங்கே முழுமையாக அது செயல்பட்டு. இது இல்லாமல் ஆவின் நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக இதுக்கான முயற்சி பண்ணால் கூட சென்ற ஆண்டு ஒரு 300 விரிவாக்க அலுவலர்களுக்கும் கால்நடை மருத்துவர்களுக்கும் இந்த பயிற்சியை கொடுப்பதற்கு 3 இடங்கள்ல நடத்தினாங்க. திரும்பவும் சேலத்தில் போன வாரம் அமைச்சர் முன்னிலையில் இந்த மூலிகை மருத்துவத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கு நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் பண்ணையாளருக்கு அந்த மருத்துவத்தை கொண்டு செல்கிறார்கள். மகளிர் திட்டத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு மாவட்டந்தோறும் வந்து ஒரு 3-4 முறை இடங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல, கொடைக்கானல், சென்னை போன்ற இடங்கள்ல மூலிகை மருத்துவம் பற்ற ஒரு விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ பல துறைகள் சார்ந்து அதை வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டய படிப்பை வந்து 2011-12ஆம் ஆண்டிலேயே கொண்டு வந்து ஒரு 70-80 மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் படித்து அதை வெற்றி பெற்றிருக்காங்க. பிவிஎஸ்சி பட்டப்படிப்பில் இந்த மருத்துவத்தை கொண்டு போவதற்கான முயற்சிகள் நடந்து நாங்கள் வந்து அந்த அரசினுடைய ஆணையை எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்படியே தொடர்ந்து அது அரசினுடைய ஆதரவு, மாநில அரசாக இருந்தாலும் சரி, நடுவண் அரசாக இருந்தாலும் அது வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த டாக்டர், இப்போ வந்து கால்நடை மருத்துவ படிப்பில் உங்களுடைய பாடத்திட்ட சித்த மருத்துவம், பாரம்பரிய சித்த மருத்துவம், இப்போ இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ படிப்பு, மருத்துவ மேற்படிப்பில் இருக்குதா? அது உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது நான் வந்து ஒரு தனி மனிதனா இல்லாமல் இந்த பாரம்பரிய அறிவினுடைய அடிப்படையில் உருவாக்கிய சில அந்த கலவைகள் தான் இதுக்கு வந்து முன்னோடியா இருக்குது அப்படிங்கிறது வேணா சொல்லலாம். அவைகள் வந்து நான் சொன்னது போல ஒரு 34 வகையான நோய்களுக்கான மருத்துவ முறைகள் வந்து தேசிய பால்வள நிறுவனத்தில் கொடுத்து அவர்கள் அதை செம்மையாக அதை விரிவாக்க நிலை கொண்டு போயிருக்காங்க. அதைத்தான் இப்பொழுது அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் கைட்லைன் சொன்னீங்களா அதில் இணைச்சிருக்காங்க. அதையே வந்து பாடத்திட்டத்திலையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அரசு ஆணை வெளியிடாதனால நான் அதை பற்றி ரொம்ப சொல்றதுக்கு இல்லை. அது வந்த பிறகுதான் நம்ம உறுதியாக ஆனால் உள்ள வச்சாச்சு, வரணும், நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல வரணும். அடுத்து டாக்டர், இப்போ யுவர் ஃபார்ம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதை பற்றி நீங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது பண்ணையாளர்களுக்கு இந்த அறிவை மட்டுமே கொடுக்கணும், அவர்களே அதை தயாரித்து கொடுக்கலன்னா இந்த அறிவு திரும்பவும் அழிந்து விடும் என்ற ஒரு நோக்கத்தில் நான் வந்து தயாரிக்கப்பட்ட பொருள் கொடுப்பது என்பதை நான் வந்து விரும்பவே இல்லை. ஆனால் ஆராய்ச்சிக்காகவும் பல்கலைக்கழகத்தில் ஒரு முறை கூப்பிட்டு சென்னையில் வெள்ளம் வந்திருக்கு, அங்கே போகிறவங்களுக்கு நீங்கள் போய் உட்கார வச்சு இதை பண்ணுங்கன்னா சொல்ல, நீங்கள் தயாரிக்கப்பட்ட பொருள் கொண்டு வரும்னு சொல்லும்போது மடிநோய்க்கும் கழிச்சலுக்கும் காய்ச்சலுக்கும் சில மருந்துகளை தயாரித்து நான் எடுத்துகிட்டு போய் நாங்கள் இலவசமாக அதை வந்து விநியோகம் பண்ணோம். இந்த அடிப்படையில் நான் இருக்கும்போது பாரதிய அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஃபவுண்டேஷன், பெய்ஃப்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு தொண்டு நிறுவனம் புனே நகரத்துக்கு பக்கத்து, புனேலேயே இருக்குது தலைமைச் செயலகம், உருளிகாஞ்சன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த நிறுவனம் தான் நம்ம கால்நடை வளர்ப்பில் பெரிய அளவில் பங்களிப்பு செய்த நிறுவனம். அவர்களில் பணிபுரியும் இந்தியா முழுவதும் உள்ள 60 கால்நடை மருத்துவர்களுக்கு நான் ஒரு வாரம் முழுவதும் பயிற்சி கொடுத்தேன். அப்போ அங்கே என்னுடைய மாணவரும் உலக வங்கியினுடைய ஆலோசகருமான டாக்டர் மாரிமுத்து சுவாமிநாதன் அவர்கள் இப்பொழுது சவுதி அரேபியாவில் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா நாங்கள் உங்கள் பயிற்சி முறைகள்லாம் நாங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் நல்லா கொடுத்துட்டோம், அதை வந்து அடுத்த நிலை கொண்டு போகும்போது 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா 10 பேரும் நல்லா தெரிஞ்சிருக்காங்க, ஆனால் செயல்படுத்துகிறவர்கள் 1-2 பேர் தான். இதையெல்லாம் கலவையாக எடுத்து செய்வதில் சில அடிப்படை பிரச்சனைகள் இருப்பதனால இதை தயாரிக்கப்பட்ட பொருளாக கொடுத்தா மட்டும்தான் இந்த மரபு வழி மருத்துவம் வந்து நிலைக்கும், இல்லைன்னா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுல சில சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னதுனால மருந்து தயாரிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு சில நிறுவனங்கள் வந்து வாங்கி கொள்வதற்கு ஆர்வம் காட்டினார்கள். அதனால் அந்த நேரம் வந்து நான் அது சம்பந்தமான ஆய்வுகள் செய்து கொண்டிருந்தேன். சில நண்பர்கள் வந்து இன்னை காலகட்டத்தில் எல்லாமே வந்து ஒரு மின் ஊடகத்தின் மூலமாக டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு போனால் மட்டுமே இதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து டாக்டர் விஜயகுமார் என்ற நண்பர், இப்போ திரு கண்ணன் அவர்களுங்கிறவங்க நம்ம கூட இருக்காங்க, நாங்கள் 3 பேருமா சேர்ந்து இதை வந்து யுவர் ஃபார்ம் என்ற அமைப்பை வந்து 2019-20 இதை பற்றி ஆலோசனை நடந்தது. 20 ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு அதை ஒரு கம்பெனியாக அது பண்ணணும் அப்படிங்கிறதுல அனிமேட்டா அக்ரிடெக் என்று சொல்லி இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 வகையான நோய்களுக்கான மருத்துவ முறைகள் பற்றிய விவரங்கள் அதில் வச்சுருக்கோம். 24 மணி நேரமும் வேணுங்கிறவங்க அதுலேருந்து அந்த செய்தி எடுத்துக்கலாம்.
அதில் தேவைப்படுகிறவர்களுக்கும் நிறைய மாடு வச்சுருக்கவங்களுக்கு என்னென்னா அதை செய்ய சொல்கிறதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருப்பதனால தயாரிக்கப்பட்ட பொருட்கள் வந்து ஒரு 15க்கு மேற்பட்ட நோய்களுக்கான மிகச்சிறந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதையெல்லாம் அதில் வச்சு இந்தியா முழுவதும் சர்வதேச நிறுவனங்கள் முதற்கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பில் வச்சுருக்கோம். அதுக்கான எண் வந்து 63 83 71 71 50 வாட்ஸ்அப் ஓன்லி. அந்த 63 83 71 71 50க்கு ஒரு ஹலோன்னு போட்டாலோ இல்லை வந்து ஒரு தட்டச்சு பண்ணி ஒரு குறுஞ்செய்தியாக போட்டால் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிஆர்எம் டீம்லேருந்து கூப்பிடுவாங்க. அதை பற்றிய விவரங்களை வந்து வச்சுக்கலாம். இது என்னென்னா இந்தியா மொழிகளில் தற்பொழுது ஆங்கிலம், தமிழ், ஆங்கிலம் மற்றும் மராத்தியில் இப்போ இருக்குது. இன்னும் மற்ற மாநிலங்களுக்கும் மொழிகளில் கொண்டு போய் இதை மக்களுக்கு இந்த நம்முடைய மரபு வழி சித்த மருத்துவம் இந்தியா முழுவதும் ஒரு கால்நடை வளர்ப்பை உறுதி செய்வோம். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடி ஓடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அது வந்து மூலிகை மருத்துவத்தினுடைய சிறப்பை சொல்கிறது ஒரு அங்கம் தான். இன்னொன்று என்னென்னா, இந்த தலைமுறையில் நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அடுத்த தலைமுறை மட்டும் இல்லை, அடுத்தடுத்த தலைமுறைகளும் மாடு வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா மாடு இருந்தால் தான் மண் வளமாக இருக்கும், மண் வளமாக இருந்தால் தான் தாவரம் வளமாக இருக்கும், தாவரம் வளமாக இருந்தால் தான் மனிதர்கள் மற்ற விலங்கினங்கள் வளமாக இருக்க முடியும். அந்த ஒன்றுபட்ட ஒன் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு மாடு ஒரு மைய புள்ளியாக இருக்குது. அது வச்சுக்கிறது ஒரு சங்கடம், யாரும் வைத்தியம் பண்ணால் சரியாகிறது இல்லை, வைத்தியம் பார்க்க வரமாட்டேங்கிறாங்கிற மாதிரியெல்லாம் குறைபாடுகள் இல்லாமல் கால்நடை வளர்ப்பு என்பது குறைந்தபட்ச முயற்சியில் சிறப்பாக அடுத்தடுத்த தலைமுறைகளை வச்சுக்கணுங்கிறது ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இப்போ வந்து சற்றேறக்குறைய உங்களுடைய இந்த மரபு வழி பாரம்பரிய வைத்திய முறைகள் ஒரு 1/4 நூற்றாண்டுகளாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பிற மாநிலங்கள் வெளி நாடுகளுக்கும் எடுத்து சென்றிருக்கீங்க. இது வந்து கால்நடை வளர்ப்பவர்களுக்கு, பண்ணையாளர்களுக்கு தற்சார்புவாக கொடுத்துருக்கா? உங்களுக்கு அதனால் ஒரு மன நிறைவு ஏற்பட்டிருக்கா? கொடுமுடியிலேருந்து ஒரு நண்பர் பேசுகிறார். ஐயா, என்கிட்ட 20 எருமைகள் வச்சிருந்தேன். 10 எருமைகள் வந்து 4 ஆண்டுகளாக செனைப்பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும், எருமையில் செனைப்பிடிப்பது என்பது காலை கத்தாது, ஒன்றும் பண்ணாது, போராட்டமாக இருந்தது. ஒரு வழியாக இவைகளை கழித்து விட்டு வேற மாடு வாங்குவோமா இல்லை இந்த 10ஓட இருந்துக்கலான்ற ஒரு சூழல் வரும்பொழுது, ஏற்கனவே 2 முறை உங்களை தொடர்பு கொண்டிருக்கேன் வேற சில நோய்களுக்கு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டேன், நீங்கள் அந்த மருத்துவத்தை முள்ளங்கி, சோத்துக்கத்தாழை, முருங்கை, பிரண்டை, கருவேப்பிலை மருத்துவத்தை பற்றி சொன்னீங்க. நான் உடனடியாக செய்ய ஆரம்பித்தேன். நான் இன்னைக்கு ஏன் கூப்பிட்டேன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த 10 மாட்டில் 7 மாடு சனியாயிருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவருடைய எதிர்பார்ப்பு பாருங்க, 10க்கு 7 வந்தோன்னா அவர் மன நிம்மதி அடையலை, முழு நிம்மதி அடையலை. இந்த 3ம் செனை பிடிக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதை பூர்த்தி பண்ணுகிறது இந்த மருத்துவம். அடுத்து இன்னைக்கு தான் டாக்டர் வந்து இந்த 3ம் செனைன்னு சொன்னாரு. அந்த 10க்கு 10 எருமையும் செனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இந்த மருத்துவத்தை மட்டும் இல்லாது மருத்துவத்தை தோளில் சுமந்து செல்லுகிற எங்களையும் வந்து ஒரு கடவுளா பார்க்குறாங்க. ஏன்னா இந்த 10 மாட்டை வந்து அவர் வித்திருந்தாருன்னா அதிகபட்சம் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கும். இன்னைக்கு அந்த மாடெல்லாம் வந்து எருமைகள் முறா எருமை செனையா இருந்ததுன்னா 80,000லேருந்து 1 லட்சம், 10 லட்ச ரூபா முதலீடா அவருக்கு உண்டு பண்ணி கொடுத்துட்டோம். முள்ளங்கி, சோத்துக்கத்தாழை, முருங்கை, பிரண்டை, கருவேப்பிலை. ஸோ அப்போதான் அந்த மருத்துவத்தினுடைய சிறப்பை நம்ம சொல்ல. இது வந்து இது என்ன காய்கறி தானே, இதெல்லாம் அப்படி இல்லை. இதை நெறிப்படுத்துகிற வேலையை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். டாக்டர் சதீஷ்குமார்னு இப்போ சென்னையில் ஒரு முதல்வர் பொறுப்பில் இருக்கார் அவர். ஸோ எல்லாருமா இதை வந்து சேர்ந்து பண்ணியிருக்கோம். பலருடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் மருத்துவம் சிறந்தது. யார் என்ன பண்ணாலும் மருத்துவம் சிறப்பாக இருந்தால் தான், மாவு நல்லா இருந்தால் தான் தோசை நல்லா வரும். அப்படிதான் நாங்கள் செஞ்சோம். ஆக உங்களுக்கு இது மன நிறைவு ஏற்பட்டு இருக்கு. கண்டிப்பா. இது வந்து எல்லாருமே கேட்டாங்க. இன்னும் சொல்ல போனே, நீங்க கேட்குற கேள்விக்கான ஒரு இதை சொல்லணும். நான் வந்து டென்மார்க் நாட்டில் இதுக்கான ஒரு திட்டத்துக்கு எல்லா செலவையும் அவர்களே ஏற்றுக்கொண்டு அது ஒரு முறை அந்த மாதிரி நடந்தது. தங்குறது, அதுக்கான பணம் கட்டுறது, போக்குவரத்து எல்லாம் எனக்கு பணம் கட்டி அங்கே பேசுவதுக்கு ஒரு முறை 2016ஆம் ஆண்டு அழைத்திருந்தார்கள். நான் அங்கே போய் பேசிட்டு வந்த பிறகு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து அந்த நேரத்தில் அங்கே இருக்க முடியல. சரி நம்ம புறப்படுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக போய் சொல்ல போனேன். நான் ஆரம்பிக்கும் போது இருந்தேன், அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு இதை கூப்பிட்டாங்க, நான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப சிறப்பாக அடுத்து பேசுனீங்கன்னும் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த அம்மா உண்மை பேசுகிறாங்கன்னு நான் எப்போ சொன்னேன்,
அம்மா நான் வந்து இந்த இது வந்து எந்த கூட்டத்தில் பேசினாலும் உணர்ச்சி வசப்படுவதுக்கு என்னன்னா இது சத்தியம், இதுல ஒன்றும் பாவலா பண்ணியோ கூட குறை சொல்றதுக்கு இல்லை. ரெண்டாவது, இது நம்ம மருத்துவம், மக்களுக்கு பயனுள்ள மருத்துவம், இதை தீவிரமா கொண்டு போய் சேர்க்கணும், அதை அவர்கள் உணரணுங்கிற அந்த உணர்வு இருப்பதனால ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் நான் பேசுவேன். அதனால இந்த மருத்துவத்தை கொண்டு போறதுல இருக்கக்கூடிய எவ்வளவோ சிரமங்கள் இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் தொலைபேசி அழைப்புகள் இருக்கும். இருந்தாலும் இந்த மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுங்கும்போது நம்மளால் ஆன முயற்சிகள், நம்மளால் முடிந்த வரைக்கும் அதை செய்யணுங்கிற உணர்வு இருக்கு. பெரும் மனநிறைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பங்களிப்பாக கருதுகிறேன். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நீங்கள் உங்களுடைய மனநிறைவு தான் எங்களுக்கும் மனநிறைவு. கடைசியாக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு முடிச்சிக்கலாம். உங்களுடைய பாரம்பரிய மரபு வழி மருத்துவம், கால்நடைகளுக்கான மருத்துவம், இதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்து செல்றது? ஏன்னாக்கா இன்னைக்கு உள்ள தலைமுறையே வேகமாக போயிட்டு இருக்க ஒரு உலகமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் உடனே நடத்தணும், இன்றைக்கே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரபு வழி வைத்தியம், மரபு வழி தற்சார்போடு செயல்படக்கூடிய இந்த முறையானது அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகிறது? அதுக்கான வழிமுறைகள், திட்டங்கள் எதுவும் வச்சுருந்தா சொல்லுங்களா? அதாவது நான் இந்த பேச்சினோட ஊடாடவே சில விஷயங்களை வந்து மருத்துவத்தை மையப்படுத்தியே பேசியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு 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 காட்சியை நான் உருவாக்கி காட்டுறேன் பாருங்க. அதாவது எப்படின்னா, 140 கோடி மக்கள் இன்னைக்கு 40, 43, 44 நீங்க சொல்ல சொல்ல அது தப்பு, எண்ணிக்கை தவறாவே போகாது. 140 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்க ஒரு நாட்டில் ஊரக பகுதிகளில் வேலையும் வேலை வாய்ப்பும் அவங்கள, அதாவது நம்ம என்கேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள எப்படியாவது ஒரு வேலையில வச்சுக்கிறது, அவங்க அதுக்கான பல திட்டங்களை வந்து அரசு தீட்டிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அது ஒரு அளவு இருக்குது, ஒரு அளவுக்கு மேல அவர்களால் பண்ண முடியாது. வேளாண்மையும் வேளாண் சார்ந்தோ சாராமலோ கால்நடை வளர்ப்பு மட்டும்தான் இந்த மக்களை, இத்தனை கோடி மக்களுக்கான ஒரு வாழ்வியல் ஆதாரத்தை கொடுக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியா போன்ற வேளாண் சார்ந்துள்ள ஒரு நாட்டிலேயே மக்கள் வந்து வேளாண்மை வேணான்னோ மாடு வேணான்னோ சொல்லி நகருதலே ஒரு முழு பணியாக செய்தால் நகர்ப்புறம் எவ்வளவு பேரை பாதுகாக்கும், வருமானத்துக்கான வழி என்ன? அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கான, இந்த நகர்ப்புறத்துக்கு போனவங்க எல்லாத்துக்கான உணவை யார் தயாரிக்கிறது? அதுக்கு எங்க இருந்து வரப்போகுது? நம்ம நாட்டிலே இல்லைன்னா வேற ஒரு நாட்டுல பண்ணி எப்படி கொடுப்பாங்க? இதற்கான ஆதாரங்களே பல நாடுகள்ல இல்லை. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கால்நடைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய கழிவுகளை வைத்து வேளாண்மை பண்ணும் பொழுது இடுபொருட்கள் செலவில்லாமல் இயற்கையோடு ஒன்றி செய்யக்கூடிய ஒரு வேளாண்மை என்பது தொடர்ந்து நடந்தால் மட்டுமே மனித இனம் தழைக்கும். இந்தியாவில் ஒரு அமைதியான சூழல் இருக்கணும்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு மாடு வச்சுக்கணும், விவசாயம் பண்ணணும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நியாயமாக பண்ணுறதுக்கு நிறைய இயற்கை சார்ந்த இடுபொருட்களை ஐயா நம்மாழ்வார் அவர்கள், சுபாஷ் பாலேக்கர் அவர்கள் போன்றவர்கள் வந்து மிக சிரமப்பட்டு இந்த கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. நிறைய அவர்களுடைய வழித்தோன்றர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் அதே போல இயற்கையான முறையில் பண்ண முடியும் சொல்வதற்கு எனக்கு ஆதரவாக இருந்தது மரபு வழி சித்த மருத்துவம். அதனால இது வெறுமனே மருத்துவமா பிரிச்சு பார்க்காம வாழ்வியல் ஆதாரத்துக்கான ஒரு முக்கிய அங்கமான கால்நடைகளை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நம்ம பாதுகாக்கிறதுக்கு 90 விழுக்காடு பிரச்சனைகளுக்கு நம்ம மரபு வழி சித்த மருத்துவம் உறுதுணையாக இருக்கிறது என்பதுதான் இந்த 25 ஆண்டுகளில் நான் கண்ட உண்மை. ரொம்ப மகிழ்ச்சிங்க டாக்டர். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், பேராசிரியர்கள் வந்து தன்னுடைய பணி காலத்தில் சம்பளம் வாங்கணும், அரசு சொல்லக்கூடிய வேலையை செஞ்சோம் அப்படின்ட்டு அதே வந்து மனநிறைவோடு இருந்து சரியாக செஞ்சுட்டு போகக்கூடிய அரசு அதிகாரிகள் மத்தியில் பேராசிரியராக இருந்து கொண்டு மரபு வழி வைத்தியத்தை விவசாயிகளுக்கு செலவில்லாமல் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஓய்வு பெற்ற பிறகு கூட அதை கைவிடாமல் இன்னும் அதை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் பகுதியை, உங்களுடைய வாழ்வில் வந்து பெரும் பகுதியை இதுக்காகவே செலவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கணக்கெடுறோம். அந்த வகையில் தாங்களுடைய உழைப்பின் பலனை வந்து இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் பூர்வமாக கம்ப்ளீட்டாக மரபு வழி வைத்தியமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த வைத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிங்க, தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு
இந்த 2 சேனல்கள் பசுமை சேனல் மற்றும் சீர்காழி டிவி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பசுமை சாரல் தொலைக்காட்சிக்கும் சீர்காழி தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மருத்துவம் சார்ந்த அடிப்படை உண்மைகளையும் இவற்றினுடைய சிறப்பையும் நீங்கள் உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.